கொரோனா காலத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்ட 2 உயிர்கள். 6 வருட மர்மத்தை காட்டிக் கொடுத்த தோடு. உலகையே ஆட்டிப்படைத்த கொரோனா பல வடிவங்களில் பலரின் வாழ்வை புரட்டி போடாமல் விடவில்லை. 2020ஆம் ஆண்டு கொரோனாவால் முடங்கியது உலகம். யாருமே வெளியில் போக முடியாத நிலையில் ஊரடங்கு போல் கிராமங்கள் எல்லாம் முடங்கின. அந்த முடக்கம் உறவுகளையோ நண்பர்களையோ நேரில் சந்திக்க தடை விதித்தது. இணைய பாவனை தலை தூக்க தொடங்கியது. ஆனால் வயதானவர்களால் இணையத்துடன் போட்டி போட முடியவில்லை. அவர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடந்தனர். அதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கொழும்பு கிராண்ட் பாஸ் கம்பிக்கொடுவவத்த பகுதியைச் சேர்ந்த ஒரு கணவனும் மனைவியும் தம் அயலவர் எப்பொழுதும் தம் செயற்பாடுகளுக்கு உடன்படுவதில்லை. அவர்களை என்ன செய்யலாம் என்று நினைத்து பாவித்த போதை தலைக்கு மேல் ஏறியது. அவர்களாலேயே அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அயலவர்களான 62 வயது நிரம்பிய தம்பதிகளை பாசமாக வீட்டிற்கு வருமாறு அழைத்தனர். வயோதிப தம்பதிகளும் நாங்கள் நாள் முழுக்க தனிமையில் இருக்கிறோம். இவர்களும் இப்போ இந்த பிரச்சனைக்கு மும்முடம் வருவதில்லை. எனவே அயல் வீடுதானே போய் வருவோம் என்று சென்றார்கள். வாயார அழைத்த தம்பதிகள் அவர்களை தம் வீட்டின் பின்பக்கத்துக்கு அழைத்துச் சென்று சரமாரியாக குத்தியும் வெட்டியும் கொலை செய்தனர். கொலை செய்தபின் யாருக்கும் தெரியாமல் தமது வீட்டின் பின்பக்கத்தில் குழி தோண்டி புதைத்துவிட்டு பின்னாளில் கொரோனா முடக்கம் நீக்கப்பட்டதும் புதைக்கப்பட்ட இடத்திற்கு கொங்குரீட் போட்டு மூடி தாம் அன்றாடம் பாவிக்கும் இடம் போல் செப்பனிட்டு விட்டு தம் அழகிய போதை வாழ்வை வாழத் தொடங்கினர். கொரோனா முடக்கத்துக்கு பின் 62 வயதுடைய தம்பதியரை தேடி வந்தனர் உறவினர்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் இல்லை. அந்த நேரத்தில் கூட உறவினர்கள் இவர்கள் கொரோனா கால இடைத்தங்கள் முகாமில் தங்கியிருப்பார்களோ அல்லது கொரோனா தாக்கத்தில் உயிரிழந்திருப்பார்களோ என்ற கோணத்திலேயே தேடத் தொடங்கினர். ஆனால் எந்த ஒரு முடிவும் எட்டாத நிலையில் கிராண்ட் பாஸ் போலீசில் முறைப்பாடு செய்தனர். அந்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் எவ்வித தடயங்களும் கிடைக்காத நிலையில் அந்த விசாரணை நிலுவையில் இருந்தது. இந்த நிலையில் இந்த தம்பதியர் தொடர்பிலான விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் உறவினர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் முறைப்பாடொன்றை செய்திருந்தனர். இந்த நிலையில் காணாமல் போன தம்பதியரின் வீட்டுக்கு அருகில் வசித்து வந்த பெண்ணை காணாமல் போன பெண்ணின் சகோதரி அண்மையில் கண்டுகொண்டார். காணாமல் போன தனது அக்காவின் தோட்டை அணிந்திருந்ததை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்த நிலையில் தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்துக்கு தீர்வை பெற்றுக்கொள்ளும் நிலையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடொன்றை செய்திருந்தார். மேற்படி முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட குற்றத்தடுப்பு பிரிவு ஆரம்பித்த விசாரணைகளில் அயல் வீட்டைச் சேர்ந்த 46 வயதுடைய நபரும் அவரது 48 வயதுடைய மனைவியும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட தம்பதியினரிடம் தொடரப்பட்ட விசாரணைகளில் தங்கத்தோட்டின் மர்மம் விலகியது. நாங்கள் இரு குடும்பமும் கொழும்பு கிராண்ட் பாஸில் கம்பி கொடுவவத்த பகுதியில் அயலவர்களாக வசித்து வந்தோம். எங்கள் அயலவர்களுக்கு வயது போய்விட்டது. நாங்கள் என்ன செய்தாலும் அதனை எதிர்ப்பார்கள். நாங்கள் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கும் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவார்கள். இவர்கள் எப்பொழுதும் தனியாகவே இருப்பார்கள். இவர்களை தேடி பெரிய அளவில் யாரும் வருவதில்லை. இந்த நேரம் கொரோனா காலம். இவர்களை என்ன செய்தாலும் யாருக்கும் தெரியாது என்ற கோணத்தில் கொலை செய்து புதைத்து விட்டோம் என்று நிதானமாக வாக்குமூலம் அளித்தார்கள். இதனை அடுத்து அழுத்கடை நீதவான் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய சந்தேக நபர்களான கணவனும் மனைவியும் சம்பவ இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு சடலங்கள் புதைக்கப்பட்ட வீட்டின் பின்புற கொங்கிரீட் உடைக்கப்பட்டு சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. தோண்டி எடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 6 வருடங்களுக்கு பின் மர்மம் துலங்கினாலும் போதையால் ஏற்பட்ட கொலையை ஜீரணிக்க முடியவில்லை. கைது செய்யப்படும் பொழுது தம்பதியருக்கு 46 மற்றும் 48 வயது. எனவே இந்த கொலையை புரியும் பொழுது இவர்களுக்கு வயது 40 மற்றும் 42. இவர்களை பற்றி அயலவர்களிடம் விசாரிக்கும் பொழுது கணவனும் மனைவியும் போதை பாவிப்பவர்கள். இந்த பகுதியில் யாருடனும் ஒற்றுமையாக இருந்ததில்லை. அவ்வாறே அயல் வீட்டு வயோதிப தம்பதிகளுடனும் தினமும் சண்டை பிடித்து வருவார்கள். இவ்வாறு கொலை செய்து தம் வீட்டின் பின் புதைப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்ட தம்பதியருக்கு பிள்ளைகள் இல்லை. உடன்பிறப்புகளை நம்பியே வாழ்ந்து வந்தனர். கொலை செய்யப்பட்ட தன் அக்காவின் தோட்டை அக்காவின் அயல் வீட்டு பெண் அணிந்திருந்ததை பார்த்ததால் 6 வருட மர்மம் விலகியது.
கொரோனா காலம் அந்த தோட்டை விற்கவும் முடியாமல் அடகு வைக்கவும் முடியாமல் போய்விட்டது. ஏதோ ஒன்றை செய்திருந்தாலும் இந்த கொலை புதையுண்ட வடிவிலேயே இருந்திருக்கும். இலங்கையில் போரால் அழிக்கப்பட்ட உயிர்களை விட போதையால் அழிந்து வரும் உயிர்களே அதிகம். போதை பாவிப்பவர்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை. போதையை பாவித்துவிட்டு அவர்கள் அரங்கேற்றும் கொலை, கொள்ளை, துஷ்பிரயோகம், தற்கொலை மற்றும் விபத்து என்பன அதிகரித்து கொண்டே வருகிறது. போதை என்ற ஆயுதத்தால் சாமானியர்கள் முதல் சிறுவர்கள் வரை இன்று தம் வாழ்வை இழந்து வீதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் சீர்திருத்த பள்ளிக்கு போய் வந்தாலும் அவர்கள் மீண்டும் வந்ததை கேள்விப்பட்டு அவர்களையே போதை வியாபாரிகள் இலக்கு வைக்கிறார்கள். இதனால் போதை பாவனை அதிகரித்து வருகிறதே தவிர குறைந்த பாடில்லை. அதேபோல் விற்பவர்களை கைது செய்து நீதிமன்றத்தினூடாக சிறைக்கு அனுப்ப முற்பட்டால் பிணை என்ற வடிவில் வழக்கறிஞர்களின் வாத திறமையால் வெளியில் வந்து விடுவார்கள். அதே நேரம் சிறை சென்றவர்கள் சிறைச்சாலைக்குள் போதை வியாபாரம் செய்கிறார்கள். சிறைக்குள் இருந்தே வெளியில் இருப்பவர்களை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். எனவே போதை பாவனையாளர்களை என்ன செய்வது என்று திண்டாடும் நிலையில் அரசும் மக்களும் இருக்கிறார்கள். போதைப் பொருள் ஒரு மனிதனை எந்தளவுக்கு மிருகமாக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. சட்டத்தின் பிடியிலுள்ள தம்பதிகளுக்கு வழங்கப்படும் தண்டனை அத்தனை போதை பாவனையாளர்களுக்கும் பாடமாக அமைய வேண்டும். இதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு. நீதிமன்றம் தன் கடமையில் இருந்து விலகாத விடத்து குற்றங்கள் குறைந்து கொண்டே செல்லும். இல்லையேல் இலங்கையின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுவிடும்.